ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே நான் துணியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊற போட்டேன். ஊற போட்டுட்டு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு துணியும் துவைச்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய குட்டி செல்ஃப் கேரை பார்த்துடலாமா? நான் வந்து பார்லரில் ஹேர் கட், த்ரெட்டிங், ஃபேஷியல் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் நான் பார்லரில் பண்ணதில்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதில். அதனால் வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் நானே வந்து பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ண 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த சொல்யூஷன் டைப்பில் இருக்க ரிமூவர், இன்னொன்று வந்து டிஷ்யூ அந்த டைப்பில் இருக்கும். நான் 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டிஷ்யூவை விட இந்த சொல்யூஷன் வந்து சீக்கிரமாக ரிமூவ் பண்ணது நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இதுவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கால் மூழ்கிற அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 லெமன், ஒரு ஷாம்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அதில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அதை டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது முடிச்சுட்டு அடுத்தது நெயில் கட் பண்ணணும். நெயில் கட் பண்ண வந்து நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து நெயில் வளர்த்திட்ருக்கேன். அதனால் நான் அதை கட் பண்ணவே மாட்டேன் மேக்ஸிமம். சும்மா ட்ரிம் மட்டும் பண்ணிவிட்டு ஷேப் மட்டும் கொடுத்துருவேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் ரைட் ஹேண்ட்லேயும் நெயில் வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு. அது வந்து சும்மா நான் அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் க்ரோத் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுருவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்தோன்னே மாய்ஸ்சரைசர் தான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், சீக்கிரமாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அதனாலே நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வச்சுருக்கேன். இதை விட மெயின் என்னென்னா இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாய்ஸ்சரைசரை மாற்றாமல் ரொம்ப வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நெயில் கட் பண்ணாலே ஃபர்ஸ்ட்டு வைக்கிறது நெயில் பாலிஷாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வீக்லி ட்வைஸ் நெயில் பாலிஷ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். எனக்கு நெயில் பாலிஷ் வைக்க ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எந்த கடைக்கு போனாலுமே நெயில் பாலிஷை பார்த்துட்டா அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட மினிமம் ஒரு 10 நெயில் பாலிஷாவது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதே மாதிரி நான் நெயில் பாலிஷை வந்து அந்த யூஸ் பண்ணாமல் வச்சு தூக்கி போடுற டைப்பே இல்லை. ஒரு நெயில் பாலிஷ் நான் வாங்குறேன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சு அது டப்பாவே காலி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நான் அதை தூக்கியே போடுறேன். கலர் வைஸ்ன்னு பார்த்தா நான் மேக்ஸிமம் எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ஷேடு, டார்க் ஷேடு, நியூட் ஷேடு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த எல்லோ நெயில் பாலிஷ் கூட நான் கடைசியாக வாங்கின நெயில் பாலிஷ் தான். இதோட ஒரு ஆரஞ்சு வாங்கியிருந்தேன். அது சூப்பராக இருக்கும் அந்த கலர். நெயில் பாலிஷ் வந்து ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க இந்த கலர்லாம் வைப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. நான் அந்த டைப்பே இல்லை. எனக்கு பிடிக்கிது, அந்த கலர் நல்லா இருக்குன்னா எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ண வந்தாச்சு. ஒரு 5 o'clock வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவேன். இது வந்து முன்னாடி நாளே கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. அது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை. அதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 o'clock கிட்டே எழுந்து நம்ம காலையில் துவைச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிருக்கும். அதை எடுத்து வச்சு எல்லாம் மடித்து வச்சுருவேன். உடனே மடிச்சு வச்சிட்டா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி மெஸ்ஸியாகவும் இருக்காது ரூம் பார்க்குறதுக்கு. அதனாலே நான் டக்குன்னு துணி எடுத்துகிட்டு வந்தாலே மடித்து கபோர்டில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்க குட்டி குட்டி வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ணுவேன். அன்றைக்கி வந்து டின்னர் ஒர்க்கும் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் வந்துட்டு தோசை மாவு ஆல்ரெடி வீட்டில் இருந்தது. தோசை, சட்னி, பொரியல் வந்து மதியம் செஞ்சது இருந்துச்சு, அதுவே வச்சாச்சு. இட்ஸ் சண்டே மார்னிங். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறோம். அவள் வந்து கன்சீவாக இருக்கா. 3 months ஆகுது. அவளை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் அவளுக்கு பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொய்யாக்காய் அதுதான் பார்த்தோம். ஆனால் அது வந்து ஃபுல்லாக ஹைப்ரிட் காய், அதனால் அது வேணாம் அப்படின்னு வச்சுட்டு மாங்காய் வந்து பாடி ஹீட் ஆகும் அப்படின்ட்டு அது வாங்கலை. மீதி இருக்கிற பழம் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் உள்ள பழம் வாங்கிட்டு இருந்தா, இவளுங்க 2 பேரும் மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காளுங்க. எதுக்குன்னா போகும்போது சாப்பிட்டுட்டே போகிறதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரியா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவள் தான் என் ஃப்ரெண்டு. இவள் தான் வந்து கன்சீவாக இருக்கா 3 months. உள்ளே போனோடனே இவங்க 2 பேரும் பேர் ஆகிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து மூங்கிலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போனோடனே அம்மா வந்து டீ வச்சு கொடுத்துருந்தாங்க. டீயெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்து 2 மரம் இருக்குது அவங்களது. மாங்காய் மரம் ஒன்று, இன்னொன்று வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க இருக்கிற இடமே ரொம்ப கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்காங்களா, அதனால் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக காடு.
அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட போயிட்டு இப்போ தான் மாங்காய் மரத்துலாம் குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது சொன்னேன், நீ என்கிட்ட வராத, நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு. அப்படி இருந்தோம். அவளுங்க 2 பேரும் கூப்பிட்றாளுங்க. ஆனால் அவளுங்கிட்ட போகும்போது என்கிட்ட தான் வருவேன் நின்றுட்டுருக்கு. ஈவினிங் ஆச்சு. அவகிட்ட சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து படத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்புனோம். ஷோ வந்து 10:30 தான். ஆனால் நாங்கள் 10 தேட்டரில் இருந்தோம். ஏன்னா அந்த டைட்டில் கார்ட்லேருந்து அவங்களுக்கு அந்த படம் பார்க்கணும். ஏன்னா இது அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் படம்னே சொல்லலாம். எனக்கும் கூட தான். ஏன்னா அவங்களால தான் நான் அந்த படமே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 30 to 40 டைம்ஸ் அந்த படத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. நான் அந்த படத்தை ஒரு 5 to 6 டைம்ஸ் பார்த்துருப்பேன். இது எப்போயாவது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது போட்ட உடனே இவங்க டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த படம். நம்ம தமிழ் படமும் சரி, நான் வந்து கொரியன் ட்ராமாஸ்லாம் நிறையா பார்ப்பேன். அதுலேயும் சரி, நம்ம அடுத்து என்ன சீன் வருது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே நம்ம திங்க் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. அந்த படம் முழுசாகவே நம்மளை ஒரு மாதிரி கொண்டு போகும். அதுவாகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்பேன். முடிஞ்சால் நீங்களும் இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துருக்கேன் அப்படி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.